பிளஸி இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம். இந்த படத்திற்கு ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார். இதில் பிருத்திவிராஜ் சுகுமாரன், அமலா பால் மற்றும் பலர் நடித்துள்ளனர். தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் திரைப்படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இந்த படத்தை பற்றி நான் ஏதாவது பேச முடியல. பிகாஸ் ஃபஸ்ட்டு படம் தான் பேசணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு பேச வரும். இப்போது இங்கே இருக்கும்போது எவ்வளோ நான் ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் பிருத்திராஜ் சொன்ன மாதிரி லாஸ்ட்டு ஐ திங்க் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி ஒரு மனிதனை பார்க்கதில்லை, AR സാർ മാതിരി. കാരണം നമ്മൾ ഒരു കേരളാവിലെ ഒരു ചിന്ന സ്റ്റോറി അവங்கிட்ட ചൊല്ലുമ്പോൾ என்னோட மைண்டில் இந்த கேரக்டரோட டெப்த்து தான் எனக்கு இருந்தது. என்கிட்ட பெரிய ப்ரொடக்ஷன் இல்லை, எதுவும் இல்லை. சிம்பிளாக ஒரு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லி கொடுக்குമ്പോൾ அதோட டெப்த்து எவ்வளோவும் இருக்கே. இந்த காலத்துக்கு இந்த படத்துக்கு ஆവശ്യമെന്ന് நினச்சி அவரே இனிஷியேட்டிவ் பண்ணி இதனால்தான் இப்போ நீங்கள் கூட்டத்துக்கு மேலே நமக்கு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வர்றதுக்கு ஒரு டைம் கிடச்சது. எவ்வளோ அவர் இந்த படத்தோட ஐ திங்க் ഞാൻ ട്രാവൽ பண்ணி லாஸ்ட் 7 இயர்ஸ் 2017 onwards அவர் இந்த படத்தோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஐ திங்க் நிஜமா சும்மா அவரை வச்சுட்டு போய் சொல்லல, நிஜமாக தான் இந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு அவரோட மியூசிக்கு அவர் பண்ணது படத்துக்காக இவ்வளோ டெடிகேட் பண்ணது ஐ திங்க் அது சொல்லித்தான் ஆகணும். அதுதான் என்னோட நன்றி. இதில் நிறைய பேர் இருக்கு. பிருத்விராஜ் இப்போ என்னோட தம்பி மாதிரி தான். அதுதான், அதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டியில்லை. பிகாஸ் லாஸ்ட்டு 16 இயர்ஸாக நம்ம அவன் சொல்லியாச்சு, அவன் மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. பட் அப்போ கூட എനിക്കും അവനും തമ്മിലുള്ള ഡയലോഗ്സ് only about ஆடு ஜீவிதம். ஆக்சுவலாக வேறு எதுவும் பேசுறதுக்கு இன்பிட்வீன் இல்லை. எப்போ பார்த்தாலும் அதுதான் பேசிட்டே இருந்தது. அண்ட் சுனில் என்னோட கேமரான் இப்போது ഞാൻ எவ்வளோ இமேஜின் பண்ணது அந்த அளவுக்கு அதுக்கு மேலே ഒക്കെ എനിക്ക് വിഷ്വൽ കൊടുത്തത് സുനിലും ഞാനിവിടെ പ്രസൻറ്റ് ചെയ്യുകയാണ് നിങ്ങൾക്ക്. ജിമ്മി ക്യാരക്ടർ ആക്ച്വലി இந்த புக்கில் மோசஸ் மாதிரி தான் அந்த ரைட்டர் எழுதி வச்சுருக்கேன். பிகாஸ் இவங்களை எல்லாமே டெசர்ட்டின்னு എടുത്തിട്ട് കാപ്പാത്തുക്കാക ഇരിക്കണ ഒരു ഗോഡ് എല്ലാ പ്രസൻസും ഇരിക്കണ ഒരാൾ മാതിരി தான். அதுக்கு அவரோட ஃபிசிக்கு, அவரோட ப்ரெசன்ஸு, அவரோட ஸ்மைலு, உங்களுக்கு தெரியல, எவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்மைலு, எல்லாமே அந்த கேரக்டருக்கு ஒத்து வந்தாச்சு. വളരെ ரொம்ப நன்றி. இந்த படம் கேரளா மக்கள் மட்டும் இல்லை, இது மாதிரி சர்வைவல் நம்ம சவுத் இந்தியாவில் நிறைய பேர் கல்ஃபில், சிங்கப்பூரில், மலேசியாவில் எல்லாமே போய் ரொம்ப ஆൾക്കാർ വലിയ അച്ചീവ്മെൻറ്റ്സ് എല്ലാം பண்ணி വലിയ പണമെല്ലാം സമ്പാദിച്ച് ഇരിക്കുന്നവരെ மட்டும்தான் നമുക്ക് தெரியும். பட் நிறைய ആൾക്കാർ லைஃப் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, ஃபேமிலி மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, இப்போவும் அலைஞ்சிட்டே இருக்கே, நமக்கு தெரியல. அது மாதிரி அந்த நஜீவோட ஒரு ஸ்டோரி தான் இது. பட் எதுக்கு ஹோப் ஒரு சாங்கு ப்ரொமோஷனுக்காக பண்ணியதுன்னு வச்சா அதுக்கும் காரணம் ரஹ்மான் சார் தான். காரணம் இதில் இந்த படத்தோட ஒரு பொலிட்டிக்ஸு கூட அதுதான். எதுக்கு இந்த படம் என்ன பேசுதுன்னு வச்சா, எவ்வளோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியாலும் சர்வை பண்ணியாலும் ഉള്ളിലൊരു ഫയർ ഇരുന്നാൽ
ஹோப் இருந்தால் லைஃப்பிலே திருப்பி சக்ஸஸ் பண்ணலாம், லைஃப் திருப்பி எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வார்த்தை. பிகாஸ் நவ் டேஸ் നമുക്ക് தெரியும், 10th മാർക്ക് ഫെയിൽ അയച്ചാൽ അപ്പോൾ സൂയിസൈഡ് ആവും. ഏതോ ഒരു എക്സാമിന് മാർക്ക് കമ്മി അയച്ചാൽ அப்பா വഴക്ക് പറയുന്നു നനച്ച് ഒളിച്ചു പോയിടും, അല്ലെ സൂയിസൈഡ് പണ്ണൂർ. அந்த மாதிரி டிப்ரெஷனில் போயிருക്കുന്ന ஒரு லெவலில் ஹோப் இருந்தால் இந்த சப்ஜெக்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு நாளுக்கு திருப்பி சக்ஸஸில் வராம் എന്നുള്ളൊരു മെസ്സേജ് தான் இதோட மெயினாக பொலிட்டிக்ஸ். அந்த இது தான் நம்ம we are trying to telling through this movie. எல்லாருக்கும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்து அதுக்கு സപ്പോർട്ട് பண்ணணும்னு ആശിക്കുന്നു. താങ്ക് യു.